Hello viewers, welcome to Mitra Aari works. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான neck design and sleevesக்கும் இத நீங்க போடலாம். So சிம்பிளான beginnersக்கான ஒரு work. So இதுல வந்து நான் first வந்து அந்த outline வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா load stitch தான் நான் பண்ண போறேன். So அந்த load stitch போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உள்ள வந்து அந்த thread வெச்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து embossed load ன்னு சொல்வாங்க. அது மேல நீங்க போடும்போது embossed-ஆ தெரியும். ஸோ நான் லோட் ஸ்டிச் வந்து இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டல. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து டுட்டோரியல் கிளாஸஸில் எப்படி வந்து லோட் ஸ்டிச் போடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டுட்டோரியல் கிளாஸஸ் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த டிசைன் பாருங்கள். ஸோ அப்படியே அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படியே இந்த டிசைன் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஸோ ட்ரை பண்ணலாம் உடனே. ஸோ அதனால் வந்து நீங்கள் அது பாருங்கள். ஸோ லோட் ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இதே மாதிரி தான். ஸோ மேலே 2 செயின், கீழே வந்து 2 செயின், அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் இந்த பக்கம் அந்த பக்கம் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க சின்னதாக. ஸோ அது மாதிரி வந்து நம்ம போடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியறதுக்கு உங்களுக்கு புரியாது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. அதனால் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் புரியும். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச். எல்லா ப்ளவுஸ் டிசைனுக்கும் நம்ம இந்த லோட் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் கூட ட்ரை பண்ணும்போது அண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸஸ்லேயும் வந்து எத்தனை டிசைன் போட்டாலும் இந்த ஒரு டிசைன் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஸோ இந்த லோட் ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்காங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த லைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்து நான் வந்து லோட் ஸ்டிச் கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ என் நாட் போட்டு அந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஜிக்ஸாகாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு செயின் போட்டுட்டோம்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து செயின் போட்டுட்டோன்னா நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஜிக்ஸாகாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லுக் இருக்காது. பட் நீங்கள் வந்து அவுட்லைன் எப்போவுமே எல்லா டிசைனுக்குமே நான் சொல்லியிருப்பேன், அவுட்லைன் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது மறைச்சிடும். ஸோ 2 பக்கமே வந்து நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் ஒரு திக்கான ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைமண்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஒரே மெஷர்மெண்ட்டில் அந்த டைமண்ட் வரணுன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு டைமண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது டைமண்ட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த டைமண்ட்ஸ்குள்ளே வந்து நான் மிரர் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ மிரர் வந்துட்டு இப்போது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிரர் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் அந்த மிரரை. காஞ்சதுக்கப்புறமா அந்த மிரரோட அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எட்ஜஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் லாக் பண்ணுங்கள். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் இந்த ஸ்கொயருக்கு அந்த ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அந்த லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ் அப்படியே குட்டியாக போட்டுகிட்டே வரணும். ஒரு செயின், லாக் செயின், அப்புறம் குட்டியாக ஒரு செயின், ஒரு லாக் செயின். ஸோ அதை முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கம் போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இப்போ லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். அது மாதிரி வந்து அது அப்படியே போக சின்னதாக போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க, ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க, ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. ஸோ அந்த எட்ஜஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்துடுச்சா. ஸோ லாங் செயின், ஒரு லாக் செயின், அப்புறம் ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், அப்புறம் குட்டியாக இன்னொரு லாங் செயின், ஒரு லாக். ஸோ அந்த எட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ இது முடிய போகுதுன்ற போது நீங்கள் அப்படியே சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வந்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து சுற்றிலும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் எப்போவுமே வெளியே போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த நீட் ஃபினிஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இது செயின் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவனாக வந்துடும். உங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். இப்படி தான் வந்து மிரர் வந்து ஸ்டிச் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிளான இதுதான். இந்த லோட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான்.
ஸ்டிச் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு கம்ப்ளீட் மிரர் வச்சாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து எல்லா ஸ்கொயர்லேயும் வந்து நான் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். க்ளூ போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி அந்த மிரர் கற்றுக் கொடுத்தனோ அதே மாதிரி நம்ம உள்ளே வந்து மிரர் வந்து போட போகிறோம். நான் ஏன் இந்த மிரர் வந்து இதில் கற்றுக் கொடுக்கும்போது நான் காட்டலைன்னா, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டேன் அதில் வந்து. ஸோ லாங்கில் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக புரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மிரர் ஒர்க் போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். எதுக்கு நான் மிரர் ஒர்க் பண்ணேன்னா, இது லோட் ஸ்டிச் நம்ம எப்படி போடுறோமோ அதே மெத்தடில் தான் அந்த மிரருக்கும் நம்ம வந்து அதே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் வந்து அந்த மிரர் வந்து சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அதை கொண்டு வரணும். அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் அந்த மிரர் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸு. ரொம்ப சிம்பிள். இப்போ நார்மலாக ஒரு காட்டன் சாரீ இருக்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு சாரீக்கு வந்துட்டு நீங்கள் இது அந்த ப்ளவுஸ்க்கு வந்து மிரர் ஒர்க் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த அவுட்லைனுக்கு அந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் மிரர் தைச்சிட்ருக்கேன். மிரர் சுற்றி வந்து நான் வந்து தைச்சிட்ருக்கேன். ஸோ உள்ளே நீங்கள் தைக்கும்போது அந்த மிரர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தெரியணும். மீதியெல்லாம் வந்து நீங்கள் த்ரெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த இதுக்குள்ளே போடும்போது உங்களுக்கு அந்த அழகாக இருந்துடும். பெருசாக வந்து உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் பெருசாக மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மிரர் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக போடணுன்ற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்காது. பட் பர்ஃபெக்டாக போட மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து நீங்கள் ஏதோ ஒன்று போடுறது சொல்லலை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா போடுறதுக்கு. பட் இது நல்லாவே வரும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். அது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அந்த 4 ஸ்கொயர் மாதிரி போட்டுருங்க. அது லாக் பண்ணிவிடுங்க எல்லாமே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் சுற்றிட்டு கூட போட்டு வரலாம். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போடும்போது ஒரு இத்தனை மிரர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அவுட்லைன் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. அந்த மிரர்லாம் லாக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டுருங்க. ஏன்னா வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான அந்த ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். 4 பக்கமும் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சர்க்கிள் ஷேப்லலாம் மிரர் வந்து இருக்குது. அதுக்கு வந்து வேறு டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் வரும். அது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து மிரர் தைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த 4 கார்னரும் நீங்கள் வந்து மிரரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு எட்ஜஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது. ஸ்டிச் இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச். அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நீட்டான லுக் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பட்டு சாரியை விட உங்களுக்கு காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது சில்க் காட்டன் மாதிரி எல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சிம்பிள் கூட ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ நான் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா மிரரும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். நான் ஒரு ஸ்கொயராக நான் வந்து கொடுக்கறத விட எனக்கு வந்து அப்படியே ஒரு லைன், ஒரு கிராஸ் லைன், எல்லா லைன்ஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரலான்ட்டு. ஸோ இது வந்து உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளாக போட்டு முடிக்கிறாங்கன்னு கூட முடிச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்லாண்டிங் லைன்ஸாக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பட் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக அந்த வரணும். ஸோ அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜ் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் ரொம்ப சிம்பிள் இல்லையா, நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் போட்டுருவீங்க. ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது வந்து அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ஷார்ப்பாக காட்டணும். அந்த எட்ஜில் எண்ட் பாயிண்ட் வரும்போது கரெக்டாக குட்டி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், அந்த ஷார்ப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஷார்ப் எட்ஜஸ் அண்ட் கார்னர் கூட வந்து எப்படி போகிறது சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோஸில் நான் காட்டியிருக்கேன். ஒரு டியூட்டோரியல் கிளாஸஸில் வந்து நான் எப்படி வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் அண்ட் கார்னர் வந்து ஷார்ப்பாக காட்டணும் அப்படின்றது கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஸோ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, நான் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு
நீடில் கோத்துட்டு நான் வந்து அந்த டபுள் ட்விஸ்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஏன்னா இதிலே சிங்கிள் ட்விஸ்ட் இருந்தால் உங்களுக்கு சின்ன நாட்டாக வரும். நான் டபுள் ட்விஸ்ட் எதுக்கு பண்ணேன்னா நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ வந்து உங்களோட சாரியில் வந்து இப்போ நான் ப்ளூ கலர் சாரி அண்ட் பிங்க் பார்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி என்ன கலர் உங்களுக்கு சாரியில் இன்னொரு 2 கலர் இருக்கும், 3 கலர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு பிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சில்வர் பார்டர் அண்ட் பிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் வந்து சில்வர் கலர் இது நான் யூஸ் பண்ணியிருக்காது. அண்ட் இது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் சாரீ கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு எலகண்ட் லுக் இருக்கும் இந்த ப்ளவுஸு. ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்டும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பெருசாக ஆரி ஒர்க் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதுவும் நான் கிளாஸஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள் எப்படி போடுறது சொல்லிவிட்டு. ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் அண்ட் லோட் ஸ்டிச் இது 3 தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக அந்த ஒர்க் போட்டுடலாம். ஸோ கீழே இருக்க கேப் கூட அதே மாதிரி போட்டுறேன். எடுத்துகிட்டு ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் த்ரெட்டை. ஸோ இழுத்துட்டு 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல குத்திட்டு அந்த நாட் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குத்திட்டு அந்த நாட் வந்து கிளாத் மேலே விழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக் ஆகாமல் வரும். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து அந்த நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறமா ஓவரால் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ்ஸுக்கும் அண்ட் நெக்குக்கும் நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.